அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, கவனிக்கலாம். காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சங்கீதம் 84 சங்கீதம் 10 வசனத்துல 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவ பிள்ளைகளை, இந்த சங்கீதம் எப்போ பாடப்பட்டது என்று பார்ப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆகாமிய கூடாரம். ஆகாமியம் என்றால் 2 அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று அருவருப்பு, இன்னொன்று தவற கௌரவப்படுத்துதல். சிலர் பார்த்தீங்கன்னா குடிக்கிறத கௌரவமாக பேசுவாங்க, அதாவது பிறரை அடிப்பதை கௌரவமாக பேசுவாங்க, அதாவது பாவத்தில் இருப்பதை கூட தன்னை கௌரவப்படுத்தி கொள்ளுவாங்க. தவற கௌரவப்படுத்துகிற காரியம் சாலமோனிடத்தில் இருந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த 84 சங்கீதம் எப்போ பாடப்பட்டது என்று நம்ம பார்த்து ஆகாமிய கூடாரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கவனிக்கலாம். இந்த சங்கீதம் தேவாலயம் கட்டி 2வது வருஷத்துல, அதாவது ஆண்டு விழா நாட்கள்ல பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த 84 சங்கீதம். குறிப்பா இதை சாலமோனுக்காக பாடப்படுகிறது. நீங்க 8, 9, 10 இந்த வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, சாலமோனுக்காக சபையார் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, 2வது ஆலயத்தை கட்டி பிரதிஷ்ட நாட்களிலே ஷெக்கினா மகிமை இறங்குச்சு. 1 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்துல சாலமோன் ஜெபம் என்றார், இந்த ஆலயத்துல எப்போதும் உம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கணும், உம்முடைய செவிகள் கேட்கிறதா இருக்கணும், இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிற பார்க்கிற அவர்களுக்குள்ள கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கணும் சொல்லி சாலமோன் கண்ணீரோடு ஜெபித்த போது 1 நாளாகமும் 8ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய மகிமை, ஷெக்கினா மகிமை ஆலயத்தை நிரப்புகிறத பார்க்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளே, வருஷம் ஆண்டு விழாவுக்கு யாரு வரலன்னா, சாலமோன் வராத பட்சத்துல சாலமோன் தன் தவறுனவனா கௌரவப்படுத்துகிறார். அது என்ன தவறு என்று நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, சாலமோனுக்காக பாடின சங்கீதம் தான் 84 சங்கீதம் 8, 9, 4 பாருங்க. சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோப்பின் தேவனே செவி கொடு, எங்கள் கேடகமாகி தேவனே கண்ணோக்குமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவர் முகத்தை பாரும். யாரு அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை பாரும் என்று சொல்லுகிறது? சாலமோன். நீர் அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை பாரும் என்று நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே 132 சங்கீதம் நீங்க 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும். 132 132 கடைசி வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பேன்னா, கொஞ்சம் வாசிங்கம்மா. சரி, 10ஆம் வசனம் பாருங்க. நீர் அபிஷேகம் பண்ணி வித்தனுடைய முகத்தை உமது தாசனாகி தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். நீர் அபிஷேகம் பண்ணி வித்தவனின் முகத்தை. இதெல்லாம் யாருக்காக பாடப்பட்டதுன்னா, சாலமோனுக்காக பாடப்படுகிறது. பாருங்க, அந்த 9ஆம் வசனத்துல சொல்லப்படும். 10ஆம் வசனத்துல 84 9ஆம் வசனத்துல பாருங்க. 9ஆம் வசனத்துல நீர் அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை பாரும். இது சாலமோனை கண்ணோக்கி பாருங்கப்பா. தவற கௌரவப்படுத்துறாரு. அவரு 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரம் தவறாய் நடந்து கொள்ளுகிறது அவர் என்ன பண்றாரு? கௌரவப்படுத்துகிறார் என்று சொல்லி பாடப்பட்ட சங்கீதம் தான் 84 சங்கீதம். இப்ப 84 சங்கீதம் எப்போ பாடப்பட்டது என்று நம்ம பார்க்க போகிறோம். கவனிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா, பட்சேபால் கர்ப்பம் தரித்து 2வதாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து பொருத்தனையோடு ஜெபிக்கிறாங்க. இதுதான் யார் என்று சொன்னா, சாலமோன். 1வது பிள்ளையை கர்த்தர் அடிச்சாரு. ஏனென்று சொன்னா, தவறுதலா பிறந்த பிள்ளையை கர்த்தர் அடிச்சாரு. இப்போ தேவ பிள்ளைகளை பட்சேபால் 2வது முறையாக கர்ப்பம் தரித்து பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க.
இது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அந்த பிள்ளை சாலமோனிடத்துல கர்த்தர் எப்படி இருந்தாராம்? அன்பா இருந்தார் என்று சொல்லி 12:24 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, சாலமோனுக்கு தாவீது வைத்த பெயர் 2 நாளாகமும் 24 மன்னிக்கணும் 12:24 சாலமோன் சமாதானம் என்று பெயர் வைக்கிறார். அதே நாத்தான் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல 2 சாமுவேல் 12:25 எதிதியா என்று பெயர் வைக்கிறார். பட்சேபாள் சாலமோன் தாயாரு சாலமோனுக்கு என்ன பெயர் வைக்கிறாருன்னா, நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல லேமுவேல் பொருத்தனையின் புத்திரன் என்று நம்ம பெயர் வைக்கிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 2வது முறையாக கர்ப்பந்தரித்து பிறந்த அந்த பிள்ளை மேல கர்த்தர் அன்பா இருந்தார். சாலமோனுக்கு 16, 17 வயது ஆகும்போது காதல் பண்ணுகிற காரியத்துல அவர் இறங்கினாரு. அது மாத்திரமல்ல, அழகும் ஞானமும் இருந்ததுனால எல்லாரும் அவருடைய ஞானத்தினால கவரப்பட்டாங்க. இதனால சாலமோன் தன் சுய கட்டுப்பாடை இழந்து போனதுனால 1000 திருமணம் செய்கிறத பார்க்கிறோம். சாலமோனுக்கு என்ன இல்லை? சுய கட்டுப்பாடு இல்லை. அழகும் இருக்குது, அவருடைய ஞானத்தினால எல்லாம் கவரப்பட்ட உடனே பாருங்க, அவர் சுய கட்டுப்பாடை இழக்கிறாரு. மனைவிகள் மாத்திரம் 700 மனைவிகள் ராஜ குடும்பத்தில் இருக்கிற பெண்களை திருமணம் செய்கிறார். மறுமண மாட்டிகள் பார்த்தீங்கன்னா 300 பேர். ஆக மொத்தம் 1000 மனைவிகள் சாலமோனுக்கு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சுய கட்டுப்பாட்டை இழந்துட்டாருங்க. நீங்க கேட்டுக்கினே வாங்க, கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாரு. கவனிக்கலாம். மறுமனை ஆட்டி அப்படின்னா யார் என்று சொன்னா, விதவை, குடும்பத்துல தள்ளப்பட்டவங்க, குடும்பத்தை விட்டு ஓடி வந்தவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறாங்க பாருங்க. இதுதான் மறுமனை ஆட்டி என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. இந்த 1000 மனைவில ஆவிக்குரிய மனைவியா இருந்தவங்க யார் என்று சொன்னா, உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, சாலமோனுக்கும் சரி தேவனுக்கும் சரி உச்சிதமானதை தந்தது யாருன்னு சொன்னா சூலமத்தியால் தான். தேவ பிள்ளைகளை, இந்த 1000 மனைவில ஒருத்தர் மாத்திரம்தான் ஆவிக்குரியவர்களாக காணப்பட்டாங்க. அவங்க தான் யாரு? சூலமத்தியால் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, சாலமோன் ராஜாவான பிற்பாடு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது அவருடைய பிறந்த நாள் வருகிறது. ஆலோசனை குழுக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா, அக்கம் பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் வருவாங்க, உங்களுடைய பிறந்த நாள்ல ஆலயத்தினுடைய பிரதிஷ்டையை வெய்ய என்று சொன்ன உடனே சாலமோன் அதை நிராகரித்து, ஏன் நிராகரித்தார் என்று சொன்னா, பிரம்மாண்டமான ஆலயத்தை பார்த்த உடனே ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்த நாட்களை மறந்துடுவாங்க என்று சொல்லி கூடார பண்டிகையுடைய நாட்கள்ல எதை வைக்கிறார்னா, ஆலய பிரதிஷ்டையை சாலமோன் வைக்கிறார். ஆமென். எதை வைக்கிறாரு? எப்ப வைக்கிறாரு? கூடார பண்டிகை நாட்கள். அந்த கூடார பண்டிகை ஏற்படுத்தப்பட்ட காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் 40 வருஷம் அலைந்து திரிந்து வந்தாங்க. அவங்க மேல மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பம் அப்படின்னா நடத்தி கொண்டு வந்தது. எங்கெல்லாம் மேகஸ்தம்பம் இறங்குறதோ அங்கெல்லாம் தற்காலிகமான கூடாரத்தை போட்டு தங்கி, பிற்பாடு மேகஸ்தம்பம் எழும்பும்போது தங்களுடைய கூடாரங்களை கலைத்து கொண்டு அவங்க பிரயாணம் பண்ணவர்களாக காணப்பட்டாங்க. இதுக்கு அடையாளமாக தான் கானான் தேசத்துக்கு வந்த உடனே வருஷத்துல ஒரு முறை 7 நாள் கூடார பண்டிகை ஏற்படுத்தினாங்க. இந்த கூடார பண்டிகை ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் மரக்கிளைகளினால, கேதுரு மரத்தின் கிளைகளினால தற்காலிகமான கூடாரங்கள் அமைத்து கூடாரத்துல படுத்திருந்து வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணா இந்த பண்டிகை என்ன பண்ணா கொண்டாடுவாங்க. இதை தான் சாலமோன் என்ன செய்தார்னா, பிரம்மாண்டமான ஆலயத்தை பார்த்த உடனே இவங்க, அதாவது கர்த்தர் தன் முற்பிதாக்களை நடத்தி வந்த நாட்களை மறந்துடுவாங்க என்று சொல்லி கூடார பண்டிகை நாட்கள் 7 நாள் கூடார பண்டிகையுடைய நாட்களில் எதை வைத்தார்னா, ஆலய பிரதிஷ்டை என்ன வைக்கிறார். தேவ பிள்ளையில, இந்த கூடாரத்துல போயிட்டு படுத்திருந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. 40 வருஷம் வனாந்தரத்துல கர்த்தரை எப்படி நடத்தி வந்தார் என்பதை அவங்க தியானிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே,
அப்போ 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துல ஆலய பிரதிஷ்டை நடக்கிறது. சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரத்துல ஷெக்கினா மகிமை ஆலயத்தை மூடுகிறது. ஜனங்க ஒரே மகிழ்ச்சியாய் காணப்பட்டாங்க. ஆனா தேவ பிள்ளைகளை அடுத்த கூடார பண்டிகை, அதாவது ஆலய பிரதிஷ்டை வருகிற ஆண்டு விழா வருகிறது. யாரு வரலன்னா சாலமோன் வரல. ஏன் வரலன்னா தேவ பிள்ளைகளை சாலமோனை திருத்துங்கப்பான்னு பாடுகிறது மாத்திரம் இல்ல, சாலமோன் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி துக்கத்தோடு பாடப்பட்ட ஒரு சங்கீதம் தான் 84ஆம் சங்கீதம். தேவ பிள்ளைகளை 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் நீங்க 3-7 வரைக்கும் வாசித்து பார்ப்பேன்னா, தன்னுடைய மனைவிமார்கள் தன் தாய் தகப்பன் வீட்டுக்கு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பிரியப்படுத்தும்படியா பண்டிகை நாட்கள்ல போயிட போறாங்க சொல்லி அவங்களுக்காக விக்கிரக கோயில்களை என்ன பண்ணா சாலமோன் கட்டுகிறத பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் கவனிக்கலாம். 16ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 2 நாளாகமும் 16 மன்னிக்கணும் 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்துல ராஜாவுடைய வீட்டு மேல கலராய் கூடாரம் போடப்படுகிறது. அந்த வழியாய் போகிறவங்க சொல்லுவாங்க, கலராய் கூடாரம் இருக்கிறத பார்த்தாங்கன்னா ராஜா சந்தோஷமா இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அந்த கலரான கூடாரம் அரண்மனை மேல எதுக்காக போறாருன்னா, சாலமோன் தன் மனைவியோடு அதாவது சந்தோஷமாக இருப்பதற்கு மேல என்ன கலராய் கூடாரம் போடப்படும். அதாவது நீளமாக கலராய் இருக்கிற அதாவது பேனர் துணியில என்ன பண்ண கலராக அந்த கூடாரத்தை போடுவாங்க. அந்த வழியா போகிறவங்க நம் ராஜா சந்தோஷமா இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே போவாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த கலர் கூடாரம் சாலமோனுக்கு எப்படி இருந்தது? கௌரவமாய் காணப்பட்டது. கலர் கூடாரத்துல இருக்கிறாரு, தன் மனைவிகளோடு இருக்கிறாரு. ஆனா எங்க வரல? ஆலய ஆண்டு விழாவுக்கு வராத பட்சத்துல அப்பொழுது பாடப்பட்ட சங்கீதம் தான் 84ஆம் சங்கீதம். சொல்றாங்க 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல சொல்றாங்க, 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படி தங்கி இருப்பதையே அதாவது தெரிந்து கொள்ளுவேன் என்று பாடுறாங்க. அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, அந்த கலரான கூடாரம் யாருக்கு கௌரவமா இருக்குது? சாலமோனுக்கு கௌரவமா இருக்குது. அதை எப்படி பாடுறாங்கன்னா, அது தேவனுக்கு ஆகாமிய கூடாரம், அது கர்த்தர் அருவருக்கிற கூடாரம். ஆகாமியம் என்று சொன்னா 2 அர்த்தம். ஒன்று அருவருப்பு, இன்னொன்று தவிர கௌரவப்படுத்துதல். அல்லேலூயா. சாலமோன் வரலையே அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு பாடுறாங்க. அதுதான் தேவ பிள்ளைகளை 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் பாருங்க. சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோப்பின் தேவனே செவி கொடுங்கப்பா. சாலமோன் வரலையே, எங்களுக்கு செவி கொடுங்கப்பா. எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கி பாரும், நீர் அபிஷேகம் பண்ணினவர் முகத்தை பாரும். சாலமோன் அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். ஆகவே நீர் அபிஷேகம் பண்ணினவுடைய முகத்தை என்ன பண்ணும்? பாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. சாலமோனை பாருங்கப்பா, அண்டரே தேவனே எங்க ராஜா அபிஷேகம் பண்ணின நீர் அவருடைய முகத்தை பாரும் என்று ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அந்த ஆகாமிய கூடாரத்துல 1000 நாள் இருப்பது அது தேவன் அருவருக்கிற காரியம். பாவத்துல, அசுத்தத்துல, குடியில, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல இருக்கிறது அது அருவருப்பான காரியம். அதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில நீ உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பது உனக்கு நலமா இருக்கும் சாலமோனே என்று சொல்லினவனா பாடுகிறத பார்க்கிறோம். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். கற்பனம் இதை கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. அதனால ஆகாமிய கூடாரம் என்பது அருவருப்பு, அதை தவிர கௌரவப்படுத்துது. சிலர் பார்த்தீங்கன்னா, சிலர் கோபப்பட்டு பேசிட்டு இல்லை அசிங்கமாக பேசிட்டு கூட அதை கௌரவமாக பேசுவாங்க. தவிர